இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல்ல ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய கட்சியா இருக்கிற திமுக அவங்களுடைய மிகப்பெரிய முக்கியமான அமைச்சரா இருக்கிற பொன்முடி அவர்கள் 96ல இருந்து 2001க்கு உள்ள 1,75,00,00,000 ரூபாய் கணக்குல வராம கூடுதலாக சொத்து சேர்த்தார் அப்படிங்கிற சொத்து குவிப்பு வழக்கில் முன்னதாகவே அவர் குற்றவாளி அப்படின்னு நீதிபதிகள் அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு இறுதி கட்ட தீர்ப்பு, அதாவது அவருக்கு எத்தனை வருட சிறை தண்டனை, எவ்வளவு ரூபாய் ஃபைன் அப்படிங்கிற முழு விவரத்தை இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சென்னை ஹைகோர்ட் நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு பொன்முடி அவரும் அவருடைய மனைவி 2 பேருமே இந்த வழக்கில் அவங்க குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டு 3 வருடம் சிறை தண்டனை, அதுக்கப்புறமா 50 லட்சம் ரூபாய் ஃபைனையும் திரு ஜெயச்சந்திரன் நீதிபதி அவர்கள் இன்னைக்கு காலையில அறிவிச்சிருந்தாரு. இப்படி இருக்க கோர்ட் வாசல்லையே போலீசார்கள் பொன்முடி அவரை கைது பண்றதுக்கு வர்றப்ப தன்னை இப்ப கைது பண்ண முடியாது அப்படின்னு பொன்முடி அங்க இருந்து அவர் சிறைச்சாலைக்கு போகாம நேரடியா அவருடைய வீட்டுக்கு பொன்முடி அவர் புறப்பட்டு போயிருக்காரு. ஸோ இதனால தற்போது சென்னை ஹைகோர்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் சலசலப்பு பதற்றம் இன்னைக்கு காலையில் ஏற்பட்டிருக்கு. ஸோ பொன்முடி அப்படி அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவருடைய வழக்கறிஞர் அவர் அங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொன்முடி அவர்கள் ஏற்கனவே வேலூர் நீதிமன்றத்தில் அவர் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிச்சதுக்கு அப்புறமா இப்ப இங்க ஹைகோர்ட் சென்னை பெஞ்சில் பொன்முடி அவர்கள் குற்றவாளி அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அதுக்கு 3 வருடம் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் ஃபைனும் போடப்பட்டிருந்தாலும் நாங்க இந்த வழக்கை தற்போது இந்திய டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாங்க மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம். அதனால தற்போது பொன்முடி அவர்கள் சிறைக்கு அவர் போக போறதில்ல, நாங்க டெல்லி ஹைகோர்ட்ல போய் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்து அங்க இந்த வழக்கை எடுத்து நடத்த போறோம் அப்படின்னு பொன்முடி அவர்களுடைய வழக்கறிஞர் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அதுக்கேற்றது போலவே நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களும் 30 நாட்கள் பொன்முடி அவர் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்து கொள்ளணும்னா செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி 30 நாட்கள் காலம் நீதிபதி அவரே பொன்முடிக்கு தந்திருந்திருக்காரு. அதனால இப்ப இந்த வழக்கில் நம்ம சென்னை ஹைகோர்ட் குற்றவாளி அப்படின்னு பொன்முடி அவர்களை தெரிவிச்சிருந்தாலும் இப்ப கைது செய்யப்பட முடியாத நிலைமையில பொன்முடி அவர் இருக்காரு. நேரடியா அவர் நீதிமன்றத்தில் இருந்து தற்போது சிறைச்சாலைக்கு செல்லாம அவருடைய வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அந்த வகையில இந்த வழக்கில் பொன்முடி அவர் குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சிருந்தாலும் அவங்களுடைய மிகப்பெரிய கட்சியான திமுக கட்சியுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி டெல்லி ஹைகோர்ட்ல மேல் முறையீடு செய்து பொன்முடி குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்க போறதா தற்பொழுது பொன்முடி அவருடைய வழக்கறிஞர் இந்த தகவலை இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காரு.